Good evening, civil engineers. நம்ம இன்னைக்கு ஜனவரி 10 நடந்த ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஸ் உள்ள TNPSC டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் உள்ள சப்அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் எக்ஸாமோட டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதோட ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். The percentage of time in a year during which the grasswind component remains within the limit of 25 km per hour is called, அது பேர் விண்ட் கவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லைன் வந்து ஏர்போர்ட் அண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் பை SK கண்ணா, MG அரோரா, SS ஜெயின், பேஜ் நம்பர் 165 இருக்கு. சாப்டர் 6 ரன்வே டிசைனு. இது கர்ம் பீரியட்னா லெஸ் தென் 6 km per hour வந்து விண்டோட ஸ்பீடு வந்து அது பேர் கர்ம் பீரியட், அமைதியான அமைதி காலம்னு சொல்லுவாங்க. The circular curve has a radius of 700 meter, determine the degree of the curve. இதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார்முலா தான். 30 மீட்டர் செயினுக்கு வந்து d is equal to 1750 divided by r னு இருக்கும். 1750 divided by 700 டிவைட் பண்ணீங்கன்னா 2.5 டிகிரி கிடைக்கும். இதான் ஆன்சர், 2.5 டிகிரி. இதுவே 20 மீட்டர் செயினா இருந்தா d equal to 1146 divided by r. இதான் ஆன்சர் 20 மீட்டர் செயினுக்கு. The total gap on both sides between the inside edges of the wheel flanges and gauge face of the rail is kept as 19 mm இருக்கும். ரெண்டு சைடுமே அந்த கேப் மொத்தமா சேர்த்தனா 19 mm. The standard load value adapted for crest stones in determining CBR value at 2.5 mm penetration is answer வந்து 1370 kg, 1370 kg. இந்த ஹைவே இன்ஜினியரிங் பை SK கண்ணா, சி ஜஸ்டோ வீரராமன், பேஜ் நம்பர் 332 இருக்கு. டேபுலேஷன் ஃபார் 2.5 mm பென்ட்ரேஷன் கடைசியில் இருக்கும். அந்த வேல்யூ வந்து 1370 கிலோ இருக்கும். டைம் ரெக்வயர்ட் பை ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் வித் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் per second square to overtake a slow moving vehicle at a speed of 25 மீட்டர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து T equal to √4s/a. எஸ்ங்கிறது வந்து ஸ்பேசிங்கு இந்த கொடுத்துருக்காங்க 25 மீட்டரு, ஏங்கிறது ஆக்சலரேஷன் 1 மீட்டர் per second square கொடுத்துட்டாங்க. அது வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 125 100 √100 வந்து 10 செகண்ட். ஆன்சர் வந்து 10 செகண்ட். இந்த கொஸ்டின் வந்து 2019 ஏயிலேயே 18 ஏயிலேயே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க, கொஸ்டின் ஏ கொஸ்டின் பழைய கொஸ்டின் தான் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது. அப்பனா இதுல கேட்குற கொஸ்டின் வந்து மறுபடியும் இந்த வரப்போற ஏயில ரிப்பீட் ஆகும். ஏரியா ஆஃப் தி லேண்ட் acquired for the road டெவலப்மெண்ட் along its alignment வந்து ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து சைடில் விட்டு வச்சிருப்பாங்க. பேஜ் நம்பர் 85 கண்ணா ஜஸ்ட் புக்ல 4.2.8ல ரைட் ஆஃப் வே அண்ட் லேண்ட் வித் கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் வே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி சைடில் மீடியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டர்ஃபிங் கண்டி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்குவாங்க. When the design speed is 85 km per hour, the value of rate of change of centrifugal acceleration is, இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிங்கன்னா டேரக்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். C equal to 80 divided by 75 plus B. 80 divided by 75 plus 85 ஆட் பண்ணீங்கன்னா 180 by 160 கிடைக்கும். 0.5 மீட்டர் per second cube தான் ஆன்சர். ஆப்ஷன் C தான் ஆன்சர். Basic requirement of ideal alignment between station in correct order of the period வந்து short, easy, safe and economical. இதான் ஆன்சர். short, easy, safe and economical. ஆப்ஷன் A. Roundabout are not suitable if the number of vehicle exceed. அந்த roundabout வந்து 3000 vehicle per hour வந்துச்சுன்னா அது வந்து சூட்டபிள் கிடையாது. According to straight line camber, what is the value of height of the crown of two-lane state highway in the area of heavy rainfall? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட் ரோடு தான் கேட்குறாங்க. ஸ்ட்ரைட் அதில் தான் பண்ண முடியும். ஸ்டேட் ஹைவே for two land straight line camberக்கு வந்து W divided by 2n டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. 1 in 50 1 in 9, அதாவது ஃபார் ஹெவி ரெயின்ஃபாலுக்கு இதான் 1 in 50 தான் எடுத்துக்கணும். 7 divided by 7ங்கிறது அந்த ஹைவேயோட 2 லைனோட டிஸ்டன்ஸ் 7 மீட்டர் டிவைட் பை 2 into 50 பண்ணீங்கன்னா 0.07 மீட்டர். இதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து பேஜ் நம்பர் 80ல இருக்கு கனாஜிஸ்டோ புக்ல. எக்ஸாம்பிள் 4.1ல இருக்கு. ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. The 4-legged concrete block used to construct breakwaters is called as, அது பேர் டெட்ராபோடுங்குவாங்க. டெட்ராபேட் இல்ல டெட்ராபோடு. இது டாக்ஸ் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங் பை டாக்டர் SP பிந்திரா. பேஜ் நம்பர் 102ல இந்த ஃபிகரோட கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனே இருக்கும். அதான் ஆன்சர், டெட்ராபோட்.
Rate of change of longitudinal gradient as per ICAO standards for runways D and E type of airport வந்து 2%. Airport planning and design by SK Khanna, MG Arora, SSG bookல பேஜ் நம்பர் 234 இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க. அது 2% தான் வரும். இதுவே ABC C டைப் அதுல வந்து 1% வரும். மத்த இதுக்கு A B C இந்த டைப் ஆஃப் ஏர்போர்ட்டுக்கு ரேட் ஆஃப் அந்த longitudinal gradient. The track of permanent nature and handling normal commercial traffic is அது வந்து permanent track னு சொல்லுவாங்க. Railway Engineering by SC Saxena and SP Arora புக்ல பேஜ் நம்பர் வந்து 2.12 அந்த செகண்ட் சாப்டர்ல ரயில்வே டெர்மினாலஜி கீழ அந்த இத क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அந்த இதான் டேட்டா வந்து கேட்டிருக்காங்க. One compensator placed at the center of the wire up to dash meter in length used in signals. இது வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க semaphore signals பார்த்திருப்பீங்களா? அந்த semaphore signals வந்து எவ்வளவு பிளேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வச்சிருக்காங்க கேட்டேன் ஒரு ஸ்டேஷன்ல. அது வந்து 360 மீட்டருக்கு ஒன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க semaphore signals. அதான் காம்பன்சேட்டர்னு சொல்றாங்க. 360 மீட்டர். The following course is laid in between the subgrade and base course of all highway pavement is granular subbase னு சொல்லுவாங்க. அந்த சப்கிரேடுக்கு பேஸ் கோர்ஸுக்கு இடையில உள்ள லேயர் வந்து granular subbase. இந்த ஹைவே இன்ஜினியரிங் பை SK Khanna ஜஸ்ட் வீரராவன் புக்ல பேஜ் நம்பர் 391ல ஃபிகர் 7.1 நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட வரிசையை கொடுத்துருப்பாங்க. கீழே சப்கிரேட் இருக்கும், அதுக்கு மேல கிரானுலர் சப்பேஸ், அதுக்கு மேல பேஸ் கோர்ஸ், அந்த மாதிரி வரிசை லேயரா ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகும். நார்மலி ரோட் சைட் ட்ரெயின் ஆர் டேக்கன் பிலோ விச் கோர்ஸ் ஆஃப் தி ரோட். அதாவது தண்ணி வடிகால் இருக்குல்ல, அதை வந்து எது வெளியா போகும்னா சப்கிரேடு தான் கடைசியா போகும். மற்றதெல்லாம் வந்து இம்பர்குலேஷனா இருக்கும். அதாவது உள்ள வந்து இம்பென்ட்ரேட் பண்ணும், தண்ணி உள்ள வந்து இறங்காத பட்சத்துல வந்து மணல்ல தான் அதிகமா இறங்கும். கீழே வந்து சப்கிரேடு தான் போட்டிருப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பீரிங் கெப்பாசிட்டில மணல் போட்டிருப்பாங்க. அந்த மணல் வழியா தான் தண்ணி எல்லாம் இறங்கும், வடிகால் ஆகும். சப்கிரேட் லோயர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி பேவ்மெண்ட். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் மெஷர் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் டிராஃபிக் ஆப்ரேஷன் வித் அவைலபிள் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம கையில காசு எவ்வளவு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு டெவலப் பண்ணலான்னு அதை பொறுத்து தான் நம்ம வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் சாதாரண அடிப்படை தத்துவம். Intermediate side distance for a highway with a design speed of 65 km/h. Friction கொடுத்துட்டாங்க. longitudinal friction வந்து 0.36, reaction time வந்து 2.5 seconds. SS is simple stopping side distance equal to 0.278 VT plus 2V square divided by 254 F. இதான் ஃபார்முலா. அப்படியே டைரக்டா எல்லாமே VT அப்புறம் F எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 91.38 மீட்டர் கிடைக்கும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இது வந்து IST வந்து 2 times of SS ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வந்து 1 மார்க்காக கூட கேட்பாங்க AE கொஸ்டின்ஸ்ல. இதனால படிச்சு வச்சுக்கோங்க. 2 × 91.38 பண்ணீங்கன்னா 182.76 கிடைக்குது. நம்ம ஆப்ஷன் வந்து 182.8 மீட்டர் வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் கொடுத்தது. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். The safe overtaking side distance recommended by IRC on 2 plan highway with the speed of 100 km/h. அது வந்து ஆன்சர் வந்து 640 மீட்டர். இது ஹைவே இன்ஜினியரிங் பை SK Khanna ஜஸ்ட் வீரராவன்ல பேஜ் நம்பர் 102ல டேபிள் 4.9ல அந்த கடைசி கொஸ்டின் கடைசி லைன்ல இருக்கும். அந்த டேபிள் கடைசி லைன்ல 640 மீட்டர் ஆன்சர். The value of design speed for the given stopping distance of 60 meter, which is equal to twice the braking distance by assuming reaction time as 2 seconds is. அதாவது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து லேக் டிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக் டிஸ்டன்ஸ். ஏற்கனவே இப்போ பார்த்தோம்ல மேல அந்த ஃபார்முலா 0.278 VT plus V square by 254F. அது வந்து லேக் டிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக் டிஸ்டன்ஸ் அதை பொறுத்து தான் இருக்கு. அது வந்து SSD ஈக்குவல் டு 2 times ஆஃப் பிரேக் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கொஸ்டின்ல எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது எடுத்தோம்னா 60 மீட்டர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் பிரேக் டிஸ்டன்ஸ். பிரேக் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 60 divided by 2 பண்ணீங்கன்னா 30 மீட்டர் கிடைக்கும். அந்த 30 மீட்டர் வந்து ரியாக்ஷன் டைம் டிவைட் பண்ணீங்கன்னா டேரக்டா வந்து 30 மீட்டர் divided by 2 செகண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா 50 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். ஆன்சர் வந்து 50 மீட்டர் per செகண்ட் தான் ஆன்சர். நம்ம சிவில் டீச்சிங் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும். நம்ம வரக்கூடிய டாபிக்லாம் அடுத்தடுத்த சிவில் டாபிக்ஸ் இதுல வந்து அந்த ஆர்கிடெக்சர் பிளானிங் அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு, எப்படி கேட்கறாங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் இதே மாதிரி கூட கேட்கலாம். இந்த போஸ்டிங் கம்மியா இருக்கனால இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா வந்து மேபி அடுத்த போஸ்டிங் வந்து 167 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் கூடும்.
அப்புறம் பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சிவில் கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டே இருக்கேன், பாருங்க. தேங்க்யூ சிவில் இன்ஜினியர்ஸ்.